வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேமுக்குள்ளே புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விண்டர்லேண்ட் ஈவெண்ட் தான் வச்சுமே. இந்த டைம் பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்றதுங்க. அந்த ஒரு ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே அடுத்தடுத்து வரக்கூடிய அக்கௌண்ட் ஈவெண்ட்ஸு அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே புதுசாக ஒரு ஆஞ்சலிக்கோட கலர் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு ஆஞ்சலிக்கோட கலர் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலராக இருக்குனால ஸோ இந்த ஒரு பர்பிள் கலராக பேஸ் பண்ணி அப்படியே ஓல்டு எமௌண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதை அப்படியே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு பர்பிள் கலராக விட்டுருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஞ்சலிக் எமௌண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு எமௌண்ட் கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பர்பிள் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்டியூமே வரப்போது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு காஸ்டியூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி ஸ்டோன் வட்டி மின்ற மாதிரி பயங்கரமாக கொடுத்து வச்சிருக்கேங்க. அந்த இது கூட பார்த்தீங்கன்னா டீஷர்ட்னு விடுதா ரெண்டு வச்சுக்கலாம். டீஷர்ட்டு அந்த க்ளோவால் ஸ்கின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா தகதங்க மின்ற மாதிரி அந்த பர்பிள் கலரே விட்டுருக்காங்க இல்லையா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஞ்சலிக் ராயல் ஒன்று வரப்போகுது இல்லையா. அந்த ஒரு ராயலை பேஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ளே வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே புதுசாக வரக்கூடிய ஸ்கை டேவி ஸ்கின்னு அப்படின்ட்டு இருக்காங்க. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா விண்டரை பேஸ் பண்ணி வரும்னு வச்சுமே. இந்த ஒரு ஸ்கை டேவிங் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பேரல் ஈவெண்ட் வரும் இல்லையா. அந்த ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது அப்படின்றது. விண்டர்லாம் வரப்போகிறனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கை டேவிங் கூடயே பார்த்தீங்கன்னா ஈவோ பண்டில் ஒன்று வரப்போகுது அப்படின்றதுங்க. இந்த ஒரு ஈவோ பண்டில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கலர் வந்து சேஞ்ச் பண்ணி முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அப்படின்றதுங்க. ரெட் கலர் விட எனக்கு ப்ளூ கலரே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த காஸ்டியூம் பிடிச்சிருக்கு மறந்தால் காம்பா சொல்லுங்கள். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓல்டு பேண்ட் ஸ்கினை பேஸ் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு பேண்ட் ஸ்கினை வந்து விண்டருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு அப்படியே பனி கூட்டுற மாதிரி பயங்கரமாக கொடுத்து வச்சுருக்குங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்ட் ஈவெண்ட் அப்படின்ட்டு இந்த டைம் பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அப்படி பனிக்கிறடி வந்து தூங்கிட்டு இருக்க மாதிரி. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எமௌண்ட்டு அண்ட் பண்டிலு எக்ஸ்மெட்டிக் ஸ்கின்னு இது மாதிரி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டுருக்குங்க. இல்லை எப்படி கூட நாங்கள் கிளைம் பண்ணுறோன்னா நீங்கள் சிம்பிளான டாஸ்க் முடிச்சாவே போதும். டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ஒரு ரிவார்ட்ஸை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு ரிவார்ட்ஸாக முடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லையும் தனித்தனி ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டுருக்குங்க. அந்த ஒரு ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ட்ரீம் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஒரு கிரியேட் ட்ரீம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிக்கலாம். ட்ரெயினு அந்த சாக்லேட்டு அண்ட் கிஃப்ட்டு இது மாதிரி ஏகப்பட்ட ட்ரீம்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு ட்ரீமை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு ட்ரீம்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டூட்லாம் இருக்குமையா, கிரியேட்ஸ்லாம் இருக்குமையா, அந்த ஒரு பாக்ஸ் கிரியேட்டை போய் நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்படி ஆட் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சும்மா ட்ரீம் மாதிரி எது இதை பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் தனியாக வந்து ப்ரொடக்ஷன் மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் அப்படின்றதுங்க. இதே நீங்கள் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி உள்ளுக்குள்ள போனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கரடி பொம்மை பறந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு கரடி பொம்மை மேலே நீங்கள் இறங்கினதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்டார் சிம்பிளாட்ட காட்டும். இந்த ஒரு ஸ்டார் சிம்பிளை நீங்கள் கொடுத்தோன்னே இப்போ தானே வச்சுனே உங்களுக்கு வந்து கன் ஸ்கின்லாம் கொடுப்பாங்க அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 200 காயின் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவலில் எல்லா கன்னும் தருவாங்க. அந்த M60 வந்து நீங்கள் ஃபயர் பண்ணும்போது இது மாதிரி பனியாட்ட போவோம். அந்த டபுள் பேரல் நீங்கள் எடுத்து ஃபயர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பனி மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். இது கூட பார்த்தீங்கன்னா கத்திக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பனி மாதிரி சிம்பிள் வச்சு ஒரு கத்தியாட்ட கொடுக்க போகிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ள சேஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க டீம்மேட் கூட இது மாதிரி நீங்களும் ஜாலியாக போட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அந்த அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.